ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, மக்களுக்கு புதிய புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்த வரைக்கும் மக்களுக்கு எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக தாங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் இந்த மாசம், அதாவது ஜனவரி மாசம் 31ஆம் தேதி கூடுதுங்க. ஓகேங்களா? சோ பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய போறதாட்டு கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, அதுல ஓய்வூதிய தொகை வரும் இல்லைங்களா, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதிகரிக்க போறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தின டீடைலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாத்துக்கிட்டோம்னா வர ஜனவரி 31ஆம் தேதி நம்மளோட நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாட்டு பாத்துக்கிட்டோம்னா 2024-25 வருஷத்துக்கான பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி அவங்க தாக்கல் பண்ண போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த பட்ஜெட்ல எதுவும் புதிய அனௌன்ஸ்மெண்ட், அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வர போறது இல்லைன்னு, கூடவே பாத்துக்கிட்டோம்னா ஒரு சில துறைகளுக்கு அவங்க சிறப்பு சலுகைகள் கொடுக்க போறதாட்டும் பட்ஜெட் கூட்டத்தொடர் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? குறிப்பா பாத்துக்கிட்டோம்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அவங்க மெயினா பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் மூலமாட்டு நிறைய பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. சோ இந்த ஓய்வூதிய தொகை மத்திய அரசு மூலமாட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த தொகை உயரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த அடல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கற ஸ்கீம்ங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்கீம் மூலமாட்டு நிறைய பேர் இந்தியாவில பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ ஏற்கனவே இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் பயனடைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஓய்வூதிய நிதியை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் நிதி மேம்பாட்டு ஆணையம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட நிலையில இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கண்டிப்பா இதுக்கான தொகையை அவங்க அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்ட்டு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? சோ பாத்துக்கிட்டோம்னா வருஷம் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்ல நிறைய பேர் பதிவு செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? சோ பார்த்த வரைக்கும் வருஷம் இதுல பதிவு செய்யக்கூடியவங்களோட எண்ணிக்கை பாத்துக்கிட்டோம்னா அதிகரிச்சுட்டு தாங்க இருக்கு. ஓகேங்களா? சோ அதுபடி பாத்துக்கிட்டோம்னா 2021 மார்ச்ல 2.8 கோடியா இருந்த அந்த பதிவுதாரர்களோட எண்ணிக்கை 2022 மார்ச் 31 3.62 கோடியாட்டு அதிகரிச்சிருக்குங்க. ஓகேங்களா? சோ இப்படி அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்ல உள்ள சந்தாதாரர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க இந்த ஓய்வூதியத்தையும் அதிகரிக்க போறதாட்டு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க அந்த ஓய்வூதிய வரம்பை அதிகரிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல ஆட் ஆகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இத பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நம்மளோட பட்ஜெட்ல கண்டிப்பா வெளியாகும். அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நடக்க போற அந்த தாக்கல்ல கண்டிப்பா இத பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ட்டு சுற்று வட்டாரத்துல தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.